நண்பர்களுக்கு வணக்கம். இது கை கொடுக்கும் கை சேனல். நண்பர்களே, இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அந்த இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா, தமிழ்நாடு அனைத்துவகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பின்மைக்கான சங்கத்தினுடைய மாநில மாநாடானது கடந்த டிசம்பர் மாதம் 19, 20, 21 ஆகிய தேதியில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் மாநில தலைவர் திரு வில்சன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் என்ன பேசினார் என்பதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, தமிழ்நாடு அனைத்துவகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பின்மைக்கான சங்கத்தின் மாநில மாநாடு கடந்த டிசம்பர் 19, 20, 21 ஆகிய தேதியில் நடைபெற்றது. இந்த மாநாட்டின் முத்தாய்ப்பாக 10,000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்ற பேரணியும் 20,000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்ற பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் தலைமையேற்று மாநில தலைவர் வில்சன் அவர்கள் உரையாற்றினார். அவருடைய உரையை நாம் பார்ப்போம். நம்முடைய திருச்சி மாநகரம் அவ்வப்போது காவேரி கரை புரண்டு பெருக்கெடுத்து ஓடினால் எப்படி இருக்குமோ அதுபோல நம்முடைய காவேரி கரையோரம் ஒரு மிகப்பெரிய கூட்டமாக நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாவலர்கள் நீங்கள் தமிழகம் முழுவதிலுமிருந்து திருவள்ளூர் முதற்கொண்டு கன்னியாகுமரி வரைக்கும் பெருந்திரளாக இங்கே வந்துள்ள உங்கள் அனைவரையும் முதலாக நம்முடைய தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பாக வரவேற்றுக் கொண்டு நம்முடைய சங்கம், தமிழ்நாடு சங்கம், டேரக்டக் சங்கம் உள்ளிட்டு பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய சகோதரி சங்கத்தை இணைத்து செயல்படக்கூடிய நம்முடைய அகில இந்திய சங்கமான என்பிஆர்டியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய வி முரளிதரன் அவர்களே, அதுபோன்று நம்முடைய மாநிலத்தை சார்ந்த மண்ணின் மைந்தரும் அகில இந்திய சங்கத்தினுடைய செயல் தலைவருமான மரியாதைக்குரிய நம்புராஜன் அவர்களே, நம்முடைய சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் ஜான்சிராணி அவர்களே, மாநாட்டிலே கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிற ஒரு சிறந்த பாராளுமன்ற உறுப்பினருமான திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினருமான மரியாதைக்குரிய திருமிகு சச்சிதானந்தம் அவர்களே, 2010ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி சென்னையிலே நம்முடைய சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. நம்முடைய சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு அடுத்த 2 மாதத்தில் கல்கத்தாவிலே வைத்து நம்முடைய அகில இந்திய சங்கமான என்பிஆர்டி 2 வாரத்தில், அதாவது பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி நம்முடைய அகில இந்திய சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. நம்முடைய அகில இந்திய சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு அடுத்த 2 மாதத்தில் நாம் எந்த நோக்கத்துக்காக சங்கத்தை ஆரம்பித்தோமோ அந்த நோக்கத்துக்காக, குறிப்பாக சொல்ல போனால் மாற்றுத்திறனாளிகள் உரிமைகளுக்காக இந்தியாவிலே ஒரு புதிய சட்டம் இயற்ற வேண்டும் இந்திய அரசு. அதை பிரதான கோரிக்கையாக வைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒன்றிய அரசு குறைந்தது 3000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகளை பல்வேறு நலத்திட்டங்களுக்காக அலைக்கழிக்காது அவர்கள் எல்லா நலத்திட்டங்களையும் உரிமைகளையும் ஒரே அடையாள அட்டை மூலமாக பெறுவதற்கான யூடிஐடி கார்டு வழங்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் எல்லா இடங்களும் அணுகத்தக்கக்கூடிய அளவில் அணுகத்தக்க தடையற்ற சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு கல்வி, வேலை வாய்ப்பிலே இடஒதுக்கீடு வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி நம்முடைய சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட 2 மாதத்தில் டெல்லியிலே, புதுடெல்லி நாடாளுமன்றம் முன்பாக ஒரு மிகப்பெரிய தர்ணா போராட்டத்தை நாம் நடத்தினோம். தமிழ்நாட்டிலிருந்து 800 நம்முடைய மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகள் உட்பட இந்தியா முழுவதிலிருந்து 6000 மாற்றுத்திறனாளிகள் அதில் பங்கேற்றார்கள் நாடாளுமன்ற போராட்டத்திலே. அந்த போராட்டத்தின் மூலமாக அப்போதைய பாரத பிரதமர் திருமதி மன்மோகன் சிங் அவர்களை சந்தித்து நாம் கோரிக்கை மனு அளித்ததன் விளைவாக, அந்த மிகப்பெரிய தர்ணா போராட்டத்தின் விளைவாக புதிய சட்டம் இயற்றுவதற்கான முயற்சிகள் நடைபெற்றது.
புதிய சட்டத்திலே நாம் கேட்ட கோரிக்கைகள் எல்லாம் இடம்பெறாத காரணத்தினால் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலே அந்த புதிய சட்டம் பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்படவில்லை. அடுத்தது புதிய ஆட்சி வருது. பாஜக தலைமையிலான ஆட்சி வந்த பிறகும் நாம் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலே 3 ஆண்டுகளும் பாஜக ஆட்சி காலத்திலே தொடர்ந்து 3 ஆண்டுகளும் போராடிதான், குறிப்பாக 2010ஆம் ஆண்டில் நாம் நடத்திய முதல் போராட்டத்திலிருந்து 2006 வரை 6 ஆண்டுகள் ஒவ்வொரு ஆண்டும் புதுதில்லியில் நாடாளுமன்றத்துக்கு முன்பாடு ஒரு மிகப்பெரிய தர்ணா போராட்டம், கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்திதான் 2016ஆம் ஆண்டிய ஊனமுற்றோர் உரிமைகள் சட்டத்தை நாம் பெற முடிந்தது. இந்த புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டதே நம்முடைய சங்கம் தான் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கிறது. அந்த வகையிலே அன்று துவங்கிய நம்முடைய போராட்டம் 15 ஆண்டுகளுக்கு முன்னால் துவங்கிய போராட்டம், சட்டத்திற்கான புதிய சட்டத்திற்கான போராட்டம் முதற்கொண்டு இது நாள் வரை இந்திய அளவிலும் மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் பகுதி அளவிலும் உள்ளூர் அளவிலும் ஏராளமான போராட்டங்களை நாம் முன்னெடுத்து நம்முடைய உரிமைகளை பெற்றிருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்முடைய சங்கம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னாடி உரிமைகள் எல்லாம் பெரிய அளவில் கிடைக்கவில்லை. நம்முடைய சங்கம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்னாடி இந்த மாநிலத்திலே 2 சங்கங்கள் ஆங்காங்கே இருந்தது. ஆனால் அவர்களெல்லாம் ஒரு போராடக்கூடிய சங்கமாக இல்லை. இப்ப நம்ம சங்கத்துக்கும் மற்ற சங்கத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, நம்முடைய சங்கம் மட்டும்தான் மாற்றுத்திறனாளிகள் உரிமைகளுக்காக வீரன் சரிந்த போராட்டத்தை நடத்தக்கூடிய ஒரே சங்கம். வேற எந்த சங்கமும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிமைகளுக்காக போராடியவே இல்லை, வரலாறே கிடையாது. அவ்வளவு மிகப்பெரிய போராட்டத்தை, எழுச்சிமிகு போராட்டங்களை நாம் நடத்தி இருக்கிறோம். குறிப்பாக சொன்னா சட்டத்திற்கான போராட்டம், புதுதில்லியில் நடத்திய சட்டத்திற்கான போராட்டம், தமிழ்நாட்டில் நடத்திய போராட்டங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமை தொகைக்கான போராட்டங்கள், 2016 நாம் நடத்திய கோட்டை முற்றுகை போராட்டம், 2016 கோட்டை முற்றுகை போராட்டத்திற்கு முன்னாடி வரைக்கும் மாற்றுத்திறனாளிகள் உதவித்தொகை பெற வேண்டும் என்றால் இந்த அரசாங்கம் கடுமையான நிபந்தனைகளை வச்சிருந்தது. ஒரு மாற்றுத்திறனாளிக்கு உதவித்தொகை கிடைக்கலைன்னா அவங்க கடும் ஊனமுற்றவராக இருக்கணும், 75 விழுக்காடுக்கு மேல் ஊனமுற்றவராக இருக்கணும். இரண்டாவதாக அந்த மாற்றுத்திறனாளிய பெயர் அங்க பெறக்கூடிய குடும்ப அட்டையில் ரேஷன் கார்டுல எவருடைய பெயரிலும் மாத வருமானம் 5000 ரூபாய் இருக்கக்கூடாது. அதுபோல அவங்களுடைய குடும்ப சொத்து மதிப்பு 50,000 ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடாது. அதுபோல அந்த குடும்பத்திலே ஆண் வாரிசு மகனோ பேரனோ 18 வயது நிரம்பியவன் இருக்கக்கூடாது. 18 வயதான அவன் மேஜர், அவன் குடும்பத்தை பாதுகாத்துக்குவான். அப்புறமாக அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கக்கூடாது, அனாதை இருக்கணும். இத்தனை நிபந்தனையை வச்சுதான் அன்னைக்கு அரசாங்கம் உதவித்தொகை கொடுத்தது. அதனால யாரும் பெரிய அளவில் உதவித்தொகை வாங்க முடியல, மிக குறைந்த எண்ணிக்கையிலான பேர் தான் உதவித்தொகை வாங்கினாங்க. ஆனா நம்முடைய சங்கம் இதை பார்க்குது, இது மிகப்பெரிய அநீதி. மாற்றுத்திறனாளிகளை இப்படி பாகுபடுத்தி பார்க்க கூடாது. 40% ஊனம் இருந்து அடையாள அட்டை வச்சிருக்கக்கூடிய அத்தனை மாற்றுத்திறனாளிகளுக்கும் எந்தவித நிபந்தனை இல்லாம உதவித்தொகை வேண்டும் என்று கேட்டு 2016ஆம் வருஷம் பிப்ரவரி மாதம் 8, 9 அதுக்கப்புறம் பிப்ரவரி மாதம் 17, 18, 19 வாங்குறதுக்கு காரணம் மறந்துறாங்க. 6 நாள் தொடர் போராட்டம், 3500 பேர் இரவு பகலாக, 700 பெண்கள் உட்பட. குளிக்க வசதி இல்ல, டாய்லெட் போக வசதி இல்ல, ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் அடைச்சு வச்சிருந்தாங்க. மிக பயங்கரமான கொடுமைகளை அனுபவிச்சுதான் நம்ம எல்லாரும் இன்னைக்கு 8 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் உதவித்தொகை வாங்குறாங்கன்னா நம்முடைய சங்கம் போராடி பெற்ற உரிமை என்பதை மறந்துறாங்க. அதுக்கப்புறம் இந்நாள் வரை ஏராளம் போராட்டம், எவ்வளவு போராட்டம், உதவித்தொகை உயர்த்துவதற்காக. அந்த ஜெயலலிதா அம்மையார் அறிவித்த அந்த காலத்துல ஒரு ஆளுக்கு நம்முடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு 1000 ரூபாய் தான் உதவித்தொகை கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு 1000 கடும் ஊனமுற்றோருக்கு 1500 உயர்வதற்காக, அதுக்கப்புறம் திரும்பவும் கடும் ஊனமுற்றோருக்கு 1500 2000 போராட்டங்களை, வீரம் சேர்ந்த போராட்டங்கள் என்பதை காரணம் என்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே போராடாம எதுவும் கிடைத்ததில்லை, போராடாம எதுவும் வந்ததில்லை. போராட்டம் மட்டும்தான் நமக்கு தீர்வை கொடுத்த இந்த அடிப்படையிலே சமீபத்திலே நாம் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்முடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய உதவித்தொகைக்கான போராட்டமும் தொடர்ந்து நடக்கிறது. தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்திருக்கிறது, அதை நம்ம வரவேற்கிறோம்.
ஆனால் தற்போதைய விலைவாசி அடிப்படையிலே மாற்றுத்திறனாளிகளுக்கு நாம் எப்போது வழங்கக்கூடிய உதவித்தொகை போதாது என்பதுதான் நம்முடைய தமிழக அரசின் தலைமைக்கும் அன்பு முதல்வர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களும் கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறோம். கண்டிப்பாக உதவித்தொகை உயர்த்தி வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு உயர்த்தி வழங்க வேண்டும் என்பான் அன்பான வேண்டுகோளையும் இந்த பொதுக்கூட்டத்தின் மூலமாக நாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். அந்த வகையில் வரக்கூடிய காலகட்டத்திலே நாம் நம்முடைய உதவித்தொகைக்கான போராட்டம் மட்டுமல்ல, நம்முடைய உரிமைக்கான அனைத்து போராட்டங்களையும் தொடர்ந்து நம்ம முன்வைக்க வேண்டும். மத்திய மாநில அரசுகளிடையே வைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதையெல்லாம் எழுப்புவதற்காக முன்னெடுத்து செல்வது, என்னென்ன உரிமைகளை மேற்கொள்வது, முன்னெடுத்து செல்வது என்ன அடிப்படையில் திட்டமிடுவதற்காக தான் இந்த மாநாடு 3 நாட்கள் நடத்துகிறோம். நாளை மறுதினமும் பிரதிநிதி மாநாடு நடத்த போகிறது. மாநிலம் முழுவதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 456 பிரதிநிதிகளும் மாநில குழு உறுப்பினர்களும் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அடுத்த 3 ஆண்டுகளுக்காக நாம் முன்னெடுக்க வேண்டிய பணிகளை கடமையளிக்கக்கூடிய இந்த பேரணி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட இவ்வளவு தொலைவில் இருந்து உற்சாகமாக கலந்து கொண்ட அன்பு உடன்பிறப்புகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வார்த்தைகளையும் நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை சுருக்கமாக முடிக்கிறேன். நன்றி. என்ன நேயர்களே, உரை எப்படி இருந்தது? இந்த உரையை பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.